இரண்டு தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம் எனக்கு என்னது? ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 100% வச்சுக்கலாம். ஓகேவா? 100% இருக்கு. இப்ப 100ல 20% டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஓகே 100ல 20 எனக்கு எவ்வளோ? 20 தான். மைனஸ் பண்ணி எவ்வளோ வரும்? 80. அடுத்து என்ன பண்ண சொல்லுவாங்க? 25% டிஸ்கவுண்ட் பண்ண சொன்னாங்க. அப்ப 25% எனக்கு எவ்வளோ வரும்? 80ல 10% 8, 5% 4. ஓகேவா? அப்ப 20% 16, 5% 4 எவ்வளோ வரும்? 20. அப்ப திரும்ப என்ன பண்ணுங்க? மைனஸ் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 60. ஓகேவா? அப்ப 100ல இருந்து 60 வந்திருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 40% டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இன்னொரு ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் 20 அடுத்து 25. அப்ப 45% தள்ளுபடி கொடுத்தா நினைப்போம். ஆக்சுவலா 45% தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்க. 45% குறைவாக தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 45% குறைவு எங்க இருக்கு? 40% தான் இருக்கு. ஓகேவா? அதுதான் ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 22.5ல வாய்ப்பே கிடையாது. ஓகே அதே 5% வர வாய்ப்பே கிடையாது. ஓகே 45 கண்டிப்பா வராது. 45 கொஞ்சம் தான் குறைவா இருக்கும். அப்ப எது ஆன்சர் கரெக்ட்? 40% இப்போ நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம்.